ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் புளியை வச்சு புளியை பிரதானமாக வச்சு 2 டிஷ் பார்க்க போகிறோம். இன்னும் புளியை பிரதானமாக வச்சுன்னு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த புளிப்பு டேஸ்ட் அப்படிங்கிற போது அது எல்லாருக்கும், குறிப்பாக மாசமாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வச்சு 2 டிஷ்ஷு. ஒன்று புளி உப்புமா, இது ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. அடுத்து பார்க்க போகிறது காய்கறி மண்டி, அதுவுமே பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. அது ரெண்டுமே புளி தான் பிரதானமாக இருக்கும். அது புளி தான் பேஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற புளி உப்புமாக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப் பதப்படுத்தியது. புளி சிறிய உருண்டை 1 டம்ளர் தண்ணீரில் கரைத்து கொள்ளவும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த புளி உப்புமாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிடலாம். இந்த எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் கொடுத்துருக்கேன். சமயங்களில் அது எண்ணெய் கூட கொஞ்சம் இழுத்தாலும் எடுக்கும். என்னென்னா இந்த புளி உப்புமாக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். அதை கிளற நம்ம எண்ணெய் லேசாக ஊற்றி கிளறுவோம். ஸோ இப்போ நம்ம ஊற்ற போகிறது மொத்தமாக ஊற்ற மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஊற்றி கிளறிப்போம். அதுக்கு முன்னாடி இது இந்த மாவை தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவை முதல்ல கரைச்சிடுவோம். ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதில் புளி கரைச்ச தண்ணி, இதை நல்லா அப்படியே கரைச்சிடலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வச்சு கரைச்சோன்னா கூட போதும் தாராளமாக. கொஞ்சம் தண்ணி இதுவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக, சில மாவு பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இழுக்கும். அப்படி இருக்கிறதா இருந்தால் இந்த கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் பாதி பெருங்காயம் போட்டுக்கிறேன். பாதி பெருங்காயத்தை தாளிக்கும் போது போட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை கரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இனி தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் இப்போ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி எண்ணெயை ஊற்றிக்கலாம். அந்த அரிசி மாவோட தன்மை அடி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் திரும்ப நம்ம எண்ணெயை ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி மிளகாயை, இதில் மோர் மிளகா சேர்க்குறவங்களும் உண்டு. பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த மோர் மிளகா நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்கிறதுனால மோர் மிளகாய் சேர்த்துக்குவாங்க. இதில் அப்படி மோர் மிளகாய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாலையும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தாளிச்சிட்டு இந்த இதோடு சேர்த்து கிளறும்போது பார்த்திங்கன்னா இந்த புளியோட புளிப்பு, உப்பு எல்லாம் அதோட சார்ந்துக்கிட்டு அதுவுமே சாப்பிட, இந்த புளியோதரையில் இருக்க புளிக்காய்ச்சலில் இருக்க மிளகா மாதிரி இதுவுமே நல்லா சார்ந்துக்கிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் இந்த 1 ஸ்பூன் கடுகை, கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. மிளகாயை கிளறிக்கிட்டே நம்ம உளுந்து சேர்த்துடலாம். அதில் உளுந்து லேசாக பொன்னிறம் ஆகும்போது இந்த பெருங்காயம். இப்போ இதில் டீ குறைச்சிடுங்க. இப்போயே பிடிக்குது பாருங்கள். அதனால் நம்ம கொட்டின கையோடு நல்லா கிளறிடணும். அப்போது இந்த மஞ்சள் தூளையும் இதில் போட்டுடணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு இந்த நல்லா வெந்து இதோ வருது. இது நல்ல புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கும். ஒருவேளை மோர் மிளகா சேர்த்துக்கிறதா இருந்தால்
மோர் மிளகாய் கடுகு போடுறதுக்கு முன்னாடி மோர் மிளகாயை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுருங்க. அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து போட்டு அதுக்கப்புறம் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். அதே மாதிரி மோர் மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் மோர் மிளகாயில் உப்பு உண்டு. அதனால் அந்த உப்புக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா சார உப்பும் அதில் எடுத்துக்கும். அதனால் உப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது உப்பை ஓரளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தீ நம்ம குறைச்சிருந்தோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் தீ கூட்டியிருக்கேன். எண்ணெயில் 1 ஸ்பூன் பக்கத்துலேயே வச்சுட்டு அப்பப்போ ஊற்றி கிளறிக்கலாம். இது கிளற டைம் தான் கொஞ்சம், ஆனால் நல்லா அதுக்கான இது இருக்கும். லைக் இந்த பலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது கிளற போது கொஞ்சம் நேரம் ஆனாலுமே டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வண்டல், இந்த சுரண்டி வெடுக்கிறோம் இல்லையா, இந்த வண்டல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதோட லாஸ்ட்டில் நம்ம சுரண்டி சாப்பிட்ற போது இதை நைஸ் ரவையிலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பண்ணுறது அரிசி மாவில் பண்ணேன். அதே நைஸ் ரவையிலையும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு அப்படின்னா அது என்னன்னு யோசிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மாவு வந்து இடியப்ப மாவு. அதாவது நல்லா ஊற வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மாவரிசியை வீட்டுக்குள்ளேயே நிழல் உணர்த்திட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து சலிச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக இளம் வறுப்பாக அதை வறுத்து ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் இல்லை டப்பாவில் எதுலேயும் போட்டு எடுத்து வச்சுட்டு வேணுங்கிற போது இதை பயன்படுத்திக்கலாம். அது இடியப்பமாகவும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பிடி கொழுக்கட்டை பண்ணுறவங்களும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரியே பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி ரவையாக கூட அதை உடச்சி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் திரும்ப அதில் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு ரொம்ப உதிரலைன்னு இப்போ ரொம்ப நேரம் கிளறினோம்னா சின்ன சின்ன கட்டிகளோட லேசாக மணல் மாதிரி உதிர்ந்து வரும். ஆனால் ரொம்ப அப்படியே பல உதிர அளவுக்கு இருக்காது, சின்ன சின்ன கட்டிகளோடு இருக்கும். அது அந்த ஸ்டேஜ் வரும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த முந்தின ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டும் சாப்பிட்றவங்க உண்டு. இந்த நல்லா தீ குறைச்சி வச்சு மிதமான தீயில், ரொம்ப குறைக்க வேண்டாம், ரொம்ப டைம் ஆகும், மிதமான தீயில் குறைச்சி வச்சு அப்பப்போ கிளறிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம கொட்டின மாவு அப்படியே திரண்டுக்கிட்டு ஒன்றா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்துக்கிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அப்படி போட்டோன்னு வாயில் கரைஞ்சா மாதிரி நல்ல ருசியோடு இறங்கிடும். இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அடையாளமாக பார்த்திங்கன்னா வாயில் போட்டோன்னு லேசாக மாவு தெரியும், அதாவது மேல் அன்னத்தில் ஒட்டும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிளறிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். மிதமான தீயில் வச்சு கிளறிக்கிட்டு இருக்கோம். நல்லா பிடிச்சிக்கிட்டு இது அப்பப்போ வேலை பார்த்துட்டே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் இதை நல்லா இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக அது ஒட்டாமல் எடுக்க வருது பாருங்கள். பார்த்திங்கன்னா புளி உப்புமா பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பலக்காய் மண்டி. இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல். இதுவும் புளி தான் பேஸ். இல்லை, எல்லா காய்கறிகளும் கலந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லணும். ஆனால் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பல்லக்காய் மண்டி. அதாவது நாட்டு காய்கறியோட கூட்டு கலவை தான் இது. பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு நம்ம பொங்கலுக்கு குழம்பெல்லாம் வைப்போம். ஆனால் இது வந்து மிளகாத்தூள்லாம் போடாமல் ஏறக்குறைய அந்த ஸ்டைல்லையே ஒரு மண்டின்னு ஒன்று பண்ணுறோம். செட்டிநாடு பக்கம் மண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காயும் மொச்சையும் ஒரு காம்பினேஷன், இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு ஒரு காம்பினேஷன், அப்புறம் குடமிளகா, சென்னா, அடுத்தது மாங்காய் இஞ்சி, மாவடு இஞ்சின்னு சொல்லுவாங்கங்க, அது எல்லாத்தையும் போட்டு அது ஒரு மண்டி. ஸோ இந்த மண்டி அப்படிங்கிறது குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாளில் ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த வண்டி கட்டிக்கிட்டு போகும்போது அங்கங்கே எங்கே இடம் கிடைக்குதோ ஒரு நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையோ தான் சமைச்சு எடுத்துக்குவாங்க. அப்படி சமைச்சு எடுத்துக்கும்போது அது சத்தானதாகவும் இருக்கணும், சுவையானதாகவும் இருக்கணும், ஈஸியானதாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல போது காய்கறிகள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்ன அந்த நாள் நாட்டு காய்கறிகள் தான் குறிப்பாக இல்லையா. ஸோ அந்த இந்த எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மண்டி பண்ணுவாங்க. இந்த மண்டியில் ஒரு சத்து என்னென்னா, அப்போ வந்து இந்த அரிசி கழுவின தண்ணியை வடிகட்டி அதில் தான் புளியை ஊற வச்சு இந்த மண்டியை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்த அரிசியில் மருந்து இதெல்லாம் சேர்க்குறாங்க அப்படி இப்படிங்கிற ஒரு சின்ன பரவலாக இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம், அதில் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்க்காமல் அதுக்கு பதிலாக கொஞ்சம் கெட்டி கொடுக்கறதுக்குங்கிறது கொஞ்சமாக அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். இந்த பலகாய் மண்டிங்கிறது ஒரு பக்கம் பேராக இருந்தாலும் அந்த நாளில் இதுக்கு பேர் வண்டிக்கார மண்டி. அதாவது வண்டி ஓட்டிட்டு வண்டி கட்டிக்கிட்டு போகும்போது இதை நம்ம செஞ்சு அவங்க எடுத்துக்கிட்டு போகிறதுனால இந்த மண்டிக்கு பேர் வந்து வண்டிக்கார மண்டிம்பாங்களாம். அதே மாதிரி ஒரு சாதத்தை வச்சாங்க அப்படின்னா அதில் தயிரை ஊற்றினாலும் சரி, மோர் ஊற்றினாலும் சரி, இல்லை தண்ணி ஊற்றி சாப்பிட்டாலும் இதுலேருந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு கையில் புழிஞ்சிட்டு அதை கொஞ்சம் வச்சுட்டு அதை சாப்பிட்டுக்குவாங்க. அதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு மோர் சாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதில் உப்பு, காரம், புளிப்பு, தேவையான சத்து எல்லாம் கலந்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நாட்டு காய்களின் கலவை 1/4 கிலோ. சின்ன வெங்காயம் 15 தோல் உரித்து 2ஆக நறுக்கி கொள்ளவும். நாட்டுப்பூண்டு 15 பற்கள் தோல் உரித்து கொள்ளவும். புளி எலுமிச்சம்பழ அளவு உருண்டை 1 டம்ளர் தண்ணீரில் கரைத்து கொள்ளவும். பச்சை மிளகாய் 5 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். தேங்காய் துண்டுகள் 1/4 கப். உப்பு தேவையான அளவு. அரிசி மாவு 1 டீஸ்பூன். தாளிப்பதற்கு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். காய்ந்த மிளகாய் 3. கடுகு 1 டீஸ்பூன். வெந்தயம் 1 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த பலகாய் மண்டிக்கு தேவையானதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இது நம்மளே சாதாரணமாக வீடுங்களில் பண்ணி நம்ம வச்சுக்கிற போது காலையில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி உபயோகப்படுத்திட்டு சாயந்தரம் நல்ல ஒரு தடவை ஒரு கொதிக்க விட்டு எடுத்து வச்சிடணும். திருப்பி மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நாள் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அதை உபயோகப்படுத்துகிற போது கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பாத்திரம் காஞ்சிருச்சு. எண்ணெய், பொதுவாக இந்த காரக்குழம்பு இந்த மாதிரி மண்டி வகைகள்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற போது கொஞ்சம் ருசி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரியவங்க அந்த நாளில், ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டு பழக்கப்படுறதுனால. ஆனால் அதே காரக்குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா தணலில் வந்து அடுப்பில் சாயந்தரத்தில் போட்டு நைட்டில் போட்டு விட்டுடுவாங்க. அது ஓரளவுக்கு தீயை குறைச்சி வச்சு நல்ல தணல் தான் இருக்கும், அந்த லேசு தணல் இருக்கும், அதில் நல்ல சூடேறி இந்த குழம்பு வற்றி திரண்டுருக்கு, நல்லா தளன்னு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது பிடிக்காது. அதே மாதிரி நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 2 வேளை காலையில் ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு நைட்டு ஒரு தடவை நல்லா ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச டேஸ்ட் இல்லாமல் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நாள் ஆக ஆக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு. அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கோம். காஞ்ச எண்ணெயில் கடுகு, மிளகாயை 2ஆக கிள்ளி போட்டுடலாம். வெந்தயம், பெருங்காயம், வெங்காயம், பூண்டு
ஸோ இது வதங்குது. இந்த காய்கறிகளோட கலவை அதில் 4 கிலோ அப்படின்னா அது என்னன்னு யோசிக்கலாம். ஒரு சின்ன வாழைக்காய் ஒன்று, அதாவது வாழைக்காயில் சின்னதாக இருந்தால் சரி, அப்படி இல்லைன்னா பாதி வாழைக்காய் போதும். ஒரு 4 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காயில் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருந்ததுன்னா அவரைக்காய் சேர்த்துக்கங்க. இதில் குறிப்பாக ஒன்றே ஒன்று, நாட்டுக்காய் இல்லாத ஒரு காய் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு. அது ஒரு நல்ல ருசி கொடுக்கும் அந்த உருளைக்கிழங்கு. அதனால் சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு பொறுக்கி தோல் சீவி எடுத்துகிட்ருக்கேன். அதே நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வாழைக்காயில் நம்ம தோல் சீவாமல் அப்படியே நறுக்கியிருக்கோம். ஏன்னா அந்த தோல் இந்த புளியில் வேகும்போது ஒரு நல்ல நறுக்குன்னு ஒரு ருசி கொடுக்கும். அதனால் அந்த வாழைக்காய் மட்டும் தோலோடு நறுக்கியிருக்கோம். முருங்கைக்காயில் ஒரு முருங்கைக்காய், காராமணி இருந்ததுன்னா காராமணி, கொத்தவரங்காய், இதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு காய்கறி, ஆனால் இதுக்கு இங்கிலீஷ் காய்கறின்னு சொல்கிற கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எதுவுமே பொருந்தலை. அந்த நாட்டு காய்கறி தான் இதுக்கு நல்லா பொருந்தது. அவரைக்காய், கொத்தவரங்காய், காராமணி, வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது எல்லாம் நான் இன்றைக்கி சேர்த்துருந்தது உருளைக்கிழங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா. அடுத்தது செட்டிநாடு பக்கம் இந்த தேங்காய் அதில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கீறி சேர்த்துருக்கேன். என்ன காரணம்னா, இந்த மண்டியை மோர் சாதத்துக்கு சாப்பிடும்போதோ இல்லை அந்த தண்ணி ஊற்றின சாதத்துக்கு சாப்பிடும்போதோ அதில் இருக்கிற தேங்காய் ஒரு மாதிரி ருசியாக இருக்கும். அந்த உப்பு காரம் புளிப்பு சார்ந்து நல்ல ருசியாக இருக்கும். அதனால் தேங்காயை அதில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது அவங்கவுங்களோட விருப்பம், வேணும் வேணாம்னு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் தான் அதுக்கு மெயினாக காரம் கொடுக்கறது. அதனால் பச்சை மிளகாய் நான் 5 சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் இன்னுமே உங்களுக்கு காரம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை குறைச்சிக்கலாம். இந்த புளியில் இருக்கிற சூட்டை தணிக்கிறதுக்கு தான் நம்ம இதில் வெந்தயம் நிறைய சேர்த்துருக்கோம். இதில் உப்பு சேர்த்துடலாம். இந்த தேங்காய் துண்டுகளும் இதோட சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடே வெந்துடுற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டுருக்கு. நீ அடுத்து அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை. இப்போ நம்ம பலகாய் மண்டிக்கு எல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அதில் ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றணும். அதில் கொஞ்சமாக தண்ணி, நல்லா இப்போ 1 கப் புளி கரைச்சிருந்தோம் அப்படின்னா 1 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா கடைசியாக எப்படி இருந்தாலும் திக்னிங் ஏஜென்ட் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் அதில் சேர்க்க போகிறோம். இதுலேயே நம்ம வதக்குனதுலேயே ஏறக்குறை காய்கறிகள் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது ஊற்றினதுக்கப்புறம் அது கொதிக்க ஆரம்பித்தோன்னே தீயை மிதமாக வச்சுட்டு, ரொம்ப குறைச்சிடாதீங்க, மிதமாக வச்சுட்டு அது நல்லா கொதித்து அதிலே வேகணும். அந்த வேகிற நேரத்துக்கு அது அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை வாசனையும் போயிடும் அதுலேருந்து. அதுக்கப்புறமா அரிசி மாவை கரைச்சி ஊற்றிட்டு இறக்கணுன்னா மண்டி தயார். ஸோ இப்போ நல்லா கொதி வரப்போகுது. இந்த கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதுக்கு நீங்கள் மூடி போட்டு தான் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது.
அதனால் கொஞ்சம் நார்மலாக வந்து ஓப்பன் இதுலேயே கொதிக்க விடலாம். இன்னும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு சின்ன இது என்னென்னா, ஒருவேளை உங்களுக்கு இதை பண்ணணும்னு ஆசை, ஆனால் டைம் இல்லை, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும், ஆனால் அதே சமயம் நம்ம ரெடியாகி நம்ம கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, காயெல்லாம் வெட்டி நாங்கள் ரெடியாக வச்சுருப்பீங்க இல்லையா, இதே மாதிரியே தாளித்து விடுங்க. ஆனால் ஒரு குக்கரில் தாளித்து விட்டுடுங்க. தாளிச்சிட்டு தண்ணியோட அளவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தண்ணி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு குக்கரை மூடி இதெல்லாம் புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மெதுவாக ஒரு நிமிஷம் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அந்த இது காய் வெந்து புளியும் அளவாக சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா வேணால் அரிசி மாவை கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி ஒரு கொதி விடுங்க. இல்லை அரிசி மாவும் சேர்த்து கரைச்சி ஊற்றி முதல்ல ஒரு கொதி விட்டு அது குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். இது எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ நல்லா தீயை குறைக்கிற கொஞ்சம் மிதமான தீயில் வச்சிடுறேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி குக்கரில் பண்ணுற போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். சீக்கிரம் ஆகிடும். ஏன்னா அந்த முருங்கைக்காலாம் கொஞ்சம் வேக சமயத்தில் டைம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மண்டியில் அந்த புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு விருப்பப்பட்ட மாங்காவை கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிநாடு பக்கம் எப்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க வத்தல். அந்த மாங்காய் வத்தலையும் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உப்பில் உரசி காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாங்காய் வத்தலை வச்சு ரசம், தண்ணி குழம்பு எல்லாம் பண்ணுவோம். அந்த மாங்காய் வத்தல்லையே ஒரு 4 எடுத்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு இந்த மண்டியில் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு அபார ருசி இருக்கும். அந்த மாவத்தல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அப்போ புளியோட அளவை கொஞ்சம் குறைக்கணும். புளியும் உப்பும் இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது மொத்தம் இந்த காயெல்லாம் நம்ம போட்டிருந்த காயெல்லாம் பாருங்கள், நல்லா வாழைக்காயெல்லாம் வேகத்துக்கு ரொம்ப டைம் வேண்டாம், அதனால் நல்லா வெந்திருக்கு, சட்டுன்னு வெந்துருச்சு பாருங்கள். இதில் ஒரே ஒரு ஐட்டம் வந்து முருங்கைக்காய் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் வெந்திருக்குதா என்னென்னு. மற்றபடி எல்லாம் வெந்திருக்கு. தண்ணியும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் இந்த அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சாதாரணமாக எந்த அரிசி மாவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக இந்த அரிசி மாவு அப்படிங்கிற போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த முறுக்கு மாவெல்லாம் வறுத்துட்டு அரைக்க கொடுப்போம். அப்போ நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், முதல்ல 1 கப் அரிசியை தனியாக கொடுத்து அதை அரைச்சி வாங்கிக்கோங்க. அதில் என்னென்னா, யாராவது கடலை மாவு இந்த மாதிரி விஷயங்களை அரைச்சிருந்தா அந்த அரிசி மாவோடு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு மாவு கொடுக்குற போது அந்த முறுக்கு மாவில் எந்த கலப்படமும் இல்லாமல் க்ளீனாக நம்ம கொடுத்த மாவு அப்படியே வந்துடும். நம்ம பண்ணுற முறுக்கும் நல்லா வரும். அந்த எடுத்துருக்கிற அரிசி மாவை இந்த மாதிரி வந்து கரைச்சி ஊற்றுறதுக்கு நம்ம வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் எந்த ருசியோட மாறுதலும் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தீயை அதிகப்படுத்தியிருக்கேன். ஏன்னா அரிசி மாவு ஊற்றிருக்கோம், நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்தால் தான் அரிசி மாவு நல்லா வெந்து நல்லாயிருக்கும், நல்லா திக்காகிடும் அப்படியே. அவ்வளோதான். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த லெவலில் இருந்ததுனா தான் அரிசி மாவோட தன்மை எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆற இருக்கும், அதனால் உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா புட்டு மாதிரி ஆயிரும். ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப அப்படி அல்வா மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த தளவில் போல் வச்சிங்கன்னா ஆறுனாலும் உங்களுக்கு கரெக்டாகிடும். பார்த்திங்கன்னா பலக்காய் மண்டி செஞ்சு வச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம புளி உப்புமாவும் செஞ்சு வச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன ரீகேப் நேயர்கள் எழுதிக்கிறதுக்கு. புளி உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை கொட்டிட்டோம், உப்பு, அதுக்கப்புறம் புளித்தண்ணி, அதோட கூட பெருங்காயம், தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம். எண்ணெயை காய வச்சு கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு உளுந்து சேர்த்துடலாம். அதில் பெருங்காயம், இந்த கரைச்சி வச்சுருக்க கலவையும் தூக்கி ஊற்றி மஞ்சள் தூளும் போட்டு நல்லா சுருண்டு வந்து அது உதிர்ற வரைக்கும் கிளறி இறக்கணும். புளி உப்புமா தயார். இப்போ இந்த பலகாய் மண்டிக்கு பார்த்திங்கன்னா எல்லா காயும் நறுக்கி வச்சுருந்தோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு கடுகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், பெருங்காயம் தாளிச்சிட்டு வெங்காயம், பூண்டை போட்டு வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் போட்டோம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறிகள் எடுத்து அதில் போட்டு தேவையான உப்பையும் போட்டு இந்த தேங்காய் துண்டுலையும் இதோடு சேர்த்துருவோம். நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சலை ஊற்றி தேவையான தண்ணியை ஊற்றி
உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் மிதமான தீயில கொதிக்க விட்டோம். காய்கறி வெந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அரிசி மாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் ஊற்றினோம். ஊற்றி அதுவும் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி சர்விங் டிஷ்ஷில் மாற்றிட்டோம். ஸோ பலக்காய் மண்டியும் தயார். ஸோ குறிச்சிக்கிட்டிங்களா நேர்களே, இது நிச்சயமாக நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட கூட பொருந்தக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு. அதே மாதிரி ஸ்நாக் பார்த்திங்கன்னா அதுவும் அது இதுன்னு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்ல வாய்க்கு உணர்த்திய ஒரு உப்பு காரம் புளிப்போடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிக்கும். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.